ஆனால் எப்படி இருந்துச்சு வாழை? நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு சார். அருமையாக இருக்கு சார் படம். என்ன சொல்லுங்க வாழை? வாழை வந்து எப்படி சார், நல்ல படம். ஒரு வாழ்க்கையை டிராவல் அழகாக காமிச்சிருக்காரு சார். வாழ்ந்து பார்த்து காமிச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சார்? எனக்கு என்னன்னா எல்லாமே பிடிச்சிருக்கு சார். ஏன்னா நான் அந்த கதையோட நான் எல்லார் லைஃப்லையும் நடந்தது தான் உங்களுக்கு பிடிக்கும். அது எனக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நடந்திருக்கு. அதனால் நானும் அதில் வாழ்ந்தேன். சின்ன வயசில் என்னோட ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட சொன்னேன், இந்த டீச்சர் மாதிரி காந்திமதி டீச்சர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட இப்படி தான் நாங்கள் விளையாடுவோம் ஸ்கூலில். அப்புறம் பார்த்தா இன்னும் தமிழ் செல்வி டீச்சர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க விளையாட மாட்டோம், சும்மா ஜாலியாக அவங்க பாப்பா இவ்வளோ அழகாக இருக்கு. ஏன்னா அந்த வயசில் இவ்வளோ மங்களகரமாக இருக்காங்க. தப்பான எண்ணத்தோடு கிடையாது. அது அவரோட கனெக்டிவிட்டி. நாங்களாம் கலீஜியாக கஷ்டப்பட்டு அழுக்கும் நாத்தத்தோடு போவோம். இப்போ டவுசர் பின்னாடி கிழிஞ்சிருக்கும், அதை தைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊசி வாங்க கஷ்டப்படுவோம். அப்படி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்போ ஒரு பணக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்தா தான் அவங்க பின்னாடி கஷ்டப்பட்ட இது ஞாபகத்துக்கு வரும், மைண்டுக்கு கொண்டு வர்றாரு. அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு சார். நல்ல படம் சார். அந்த பையன் தான் சார். 2 பசங்க சார், 2 பசங்க. ஒரு பையன் மட்டும் சொல்லிட்டா 2 பையன் ஆடி மிரட்டி இருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க சார். நல்ல லைஃப். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்க்கலாம் சார். எல்லாரும் பார்க்க வைக்கணும். எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க, வாழையா என்னது ஒரு மாதிரி சின்ன பசங்க நடிக்கிற படம் அப்படிலாம் இல்லை. பசங்கன்னு ஒரு படம் இருந்துச்சு, அப்படி சின்ன பசங்க படம் தான். அது எப்படி போச்சு சார்? அந்த மாதிரி இந்த படம் நல்ல படம். பசங்களாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, எனக்கு சேது படம் பார்க்கும்போது அப்போ நான் ஊரில் அப்படி பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் போது அழுதுட்டேன். அதே மாதிரி இந்த படத்தில் உருகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்க வச்சிருச்சு. நல்ல படம். குடும்பத்தோட பார்க்கலாம் சார். உண்மைக்கு நெருக்கமா இருக்கு சார். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் வேற சார், இது வேற சார். அது வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன். அது லைவ்னுவாங்க. அவர் சொந்த கதை அப்படின்றது. சொந்த கதைன்றது அவர் கஷ்டப்பட்டு நிறைய எடுத்துருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப வலியை தருதுன்றாங்க. அழுதுட்டு நானே சொல்லாம சொல்லுங்க, ரிவீல் பண்ணாதீங்க கிளைமேக்ஸை சார். அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு விஷயம் நடந்துனா தனக்கு நடந்தா எப்படி அழுவீங்க, அந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க கட்டிட்டு அழுவான். இன்னைக்கு நம்ம நடக்காத வரைக்கும் தெரியாது. நான் எப்படி சொல்றது, ஒரு அனுபவம் தானே வாழ்க்கை. அதில் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒன்று நடந்துச்சு, என் பையன்கிட்ட சொல்லுவேன், டே அப்படி போவாரா, அது நடந்துருன்ட்டான்னு சொல்லுவேன். அப்போ அவன் நடக்காதுன்னுவான், நடக்குண்டா எனக்கு நடந்துச்சிடான்னு சொல்லுவேன். அப்போ அவனை கைட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படிதான் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணாதீங்கன்றதை கரெக்டாக சொல்லியிருக்கேன். பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக பார்க்கணும் சார். ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு வச்சிருக்காரு, ஒரு மேட் வச்சிருக்காரு. நீங்கள் சொல்லக்கூடாதுட்டீங்க, அதனால தான் சொல்கிறேன். எல்லாருமே ஜாக்கிரதையாக போகும். உஷாராக இருங்கன்றார். உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. உணவு பஞ்சத்தை அருமையாக சொல்லியிருக்காரு சார். அந்த சோத்து கஷ்டப்படுறவனுக்கு தான் அது வழி தெரியும். அதை பாருங்க, ஒரு சோறும் அவ்வளோ கஷ்டம். ஒரு நன்றி சார். இந்த படத்துல அரசியல் எப்படி நல்லா இருந்துச்சு. டைம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். பையன் நல்லா பண்ணிருக்காங்க. எந்த சின்ன பசங்க கேக்குறீங்க? நல்லா பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த சீக்வென்ஸ் ஏதாவது பள்ளி போறது ஞாபகம் சார்? பள்ளி போறவர் எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லீங்களே. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். காமெடி அங்கங்க இருக்கு, பட் ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் எல்லாமே ஈக்குவலைஸா பண்ணிருக்காங்க. எதுவுமே குறைவா இல்லை. இது வேலை முக்கியமா சொல்லணும்னா சானா சாரோட மியூசிக் அது வேற லெவல். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் நச்சுன்னு இருக்கு. ஆஸ் யூஷுவல் மாரி செல்வராஜோட ஃப்ரேம் அதே ஃப்ரேம் சூப்பரா இருக்கு. ரொம்பவே கனெக்ட் ஆச்சு சார். ரொம்பவே கனெக்ட் ஆச்சு எனக்குலாம். நல்லா இருந்துச்சு. இல்ல அது கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க டீச்சர் வந்து ஒரு வகையான ஒரு கிரஷா இருப்பாங்க. அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ அது தப்பான விதத்துல இல்லாம நல்ல விதத்துல கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு. ரொம்ப கனெக்ட் ஆகுது. நல்லா